வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. 40 வயசாகியும் என்னால் ஆசையை அடக்க முடியவில்லை. அதனால என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை என்னுடைய அறைக்கு அழைத்தேன். நாங்கள் 2 பேரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். இருவரும் சேர்ந்து விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் ஒன்றாக அமர்ந்தோம். அதன் பின்பு என்னுடைய பெயர் கனி. எனக்கு இப்பொழுது முழுமையாக 40 வயதாகிறது. நான் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை நான் தனிமையாகவே கழிக்கின்றேன். நான் இளமையாக இருந்தபோதே என் கணவர் என்னை விட்டுவிட்டு ஓடிப் போய்விட்டார். எனக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவர்களின் அனைத்து பொறுப்புகளும் என் மீதே விழுந்தன. குழந்தைகளுக்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேன். ஆனால் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர். அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது. அவர்கள் வேலையில் சேர்ந்தார்கள். பிறகு வீட்டிற்கு வருவதையும் கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் என்னை முழுமையாக மறந்து விட்டார்கள். அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு விடுப்பதில்லை. நிதி உதவியும் செய்வதில்லை. ஒருபோதும் பார்க்க வருவதும் இல்லை. சில சமயம் நான் அவர்களை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றால் கூட அவர்கள் என்னை வீட்டின் வெளியிலேயே விரட்டி விடுகிறார்கள். என் வயது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நான் நாளுக்கு நாள் தனிமையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு சிறிய வீடு ஒன்று உள்ளது. என் வீட்டிற்கு அடுத்தபடியாக ஒரு வீடு உள்ளது. அங்கே யாரோ ஒருவர் வாடகைக்கு வந்திருந்தார்கள். அவர்களின் வயதும் கிட்டத்தட்ட என்னுடையது வயது போலதான் இருக்கும். அதாவது 40 முதல் 42 வயதுக்குள் தான் இருக்கும். நான் தினமும் காலையில் பால்கனியில் உட்கார்ந்திருப்பேன். சில சமயங்களில் செய்தித்தாள் படிப்பேன். சில சமயங்களில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். அப்போது எனக்கு எதிரே வசிக்கும் அந்த நபர் அடிக்கடி தெரிவார். அவருக்கு 40லிருந்து 42 வயதுக்குள் தான் இருக்கும். ஆனால் அவர் பார்க்க மிகவும் அழகாக இருந்தார். ஒரு நாள் காலை சுமார் 9 மணிக்கு மாநகராட்சி நீர் விநியோகம் தொடங்கியது. ஆனால் என் வீட்டிற்கு தண்ணீர் வரவில்லை. என்ன பிரச்சனை என்றே எனக்கு புரியவில்லை. நான் கீழே இறங்கி பார்த்தபோது குழாய் உடைந்து அதிக அளவில் தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. அக்கம் பக்கத்தில் வசிக்கும் ஒருவரிடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தேன். நான் அவருடைய வீட்டு கதவை தட்டினேன். அவர் கதவை திறந்தார். என் வீட்டிற்கு மாநகராட்சி தண்ணீர் வரவில்லை என்றும் குழாய் உடைந்து விட்டது என்றும் அவரிடம் கூறினேன். நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவர் என் பக்கம் புன்னகைத்துவிட்டு என் வீட்டிற்கு அருகில் வந்தார். அவர் உடைந்த குழாயை பார்த்தார். உடைந்த குழாயை பார்த்துவிட்டு உடனடியாக குழாயை மூடினார். அப்பிறகு அவர் தன் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து சில பொருட்களை எடுத்து வந்தார். அவர் ஒரு பிளேட்டால் உடைந்த குழாயை வெட்டிவிட்டு அங்கு ஒரு புதிய குழாயை பொருத்தினார். நான் இதையெல்லாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் எனக்கு மிகவும் உதவினார். பிறகு அவர் குழாயை திறந்தார். தண்ணீர் வரத் தொடங்கியது. என் வீட்டில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் வந்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நான் அவருக்கு மிகவும் நன்றி தெரிவித்தேன். அவரை தேநீருக்காக வீட்டிற்கு அழைத்தேன். அவர் என் வீட்டிற்கும் வந்தார். நான் சமையலறைக்கு சென்று எங்களுக்காக தேநீர் தயாரித்தேன். நாங்கள் இருவரும் தேநீர் குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். நான் அவரைப் பற்றி விசாரித்தேன். அவரும் கூறினார், என் பெயர் கதிரேசன். நான் தனியாக வசிக்கிறேன். என் மனைவி 4 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. என் மனைவி என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். எனக்கு சொந்த வீடு இருக்கிறது. ஆனால் அங்கே அவளுடைய நினைவுகள் எப்போதும் என் கண்முன்னே வந்து போகின்றன. அந்த நினைவுகள் எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கின்றன. அதனால் நான் அங்கே வசிக்க முடிவதில்லை. அதனால்தான் இங்கு வாடகை வீட்டில் வசிக்கிறேன். அவர் இதை சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனெனில் அவர் தன் மனைவியை மிகுந்த பாசம் வைத்திருந்தார். பிறகு அவருக்கு நிறைய நேரமாகிவிட்டது. நான் என்னைப் பற்றியே உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீங்கள் உங்களைப் பற்றி சொல்லுங்கள் என்று கதிரேசன் கூறினார். நான் பேசத் தொடங்கிய போது என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. என்னுடைய பெயர் கனி. எனக்கு 40 வயது. என் கணவர் 8 வருடங்களுக்கு முன் என்னிடம் சொல்லாமல் என்னையும் என் குழந்தைகளையும் விட்டுவிட்டு எங்கோ போய்விட்டார். அவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். ஆனால் என் 2 குழந்தைகளுக்காக நான் வாழ முடிவு செய்தேன். அவர்களை நான் வளர்த்து ஆளாக்கினேன். சிறுவயதில் அவர்கள் எப்போதும் என் அருகில் வந்து அம்மா அம்மா என்று விளையாடிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது நான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். அதிலிருந்து அவர்கள் என்னை மறந்தே விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைத்துள்ளன. ஆனால் அவர்கள் என்னை ஒருபோதும் சந்திப்பதில்லை. ஒருபோதும் என்னை தாங்கள் அருகில் அழைப்பதில்லை. அவர்கள் தரப்பிலிருந்து எனக்கு எந்தவிதமான உதவியும் கிடைப்பதில்லை. ஆனால் நான் ஒரு தாய். என் இதயம் தாயின் அவர்கள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர்களுக்கு என் மீது அன்பு கொஞ்சம் கூட இல்லை. நான் முற்றிலும் தனியாகிவிட்டேன். இப்போது நான் எப்படியோ நேரத்தை கழிக்கிறேன். சில சமயங்களில் டிவி பார்க்கிறேன். சில சமயங்களில் செய்தித்தாள் படிக்கிறேன். சில சமயங்களில் புத்தகங்கள் படிக்கிறேன். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதுதான் இப்போது என் வாழ்க்கையாகிவிட்டது. நான் இப்படி பேசுவதை கேட்டு கதிரேசன் வருத்தப்பட்டார். இப்போது நிறைய நேரம் ஆகிவிட்டது.
டீயை முடித்துவிட்டு நாங்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து கதிரேசன், "நான் இப்போது கிளம்ப வேண்டும். ஆனால் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்" என்றார். கதிரேசன் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார். நானும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தேன். கதிரேசன் மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி கீழே சென்று தனது அறைக்கு சென்றார். அவர் பால்கனியும் எனது பால்கனியும் நேருக்கு நேர் இருந்தன. மாலை சுமார் 5 மணி அளவில் பால்கனியில் இருப்பார். நானும் பால்கனியில் இருப்பேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பால்கனியில் நின்று கொண்டே பேசிக்கொள்வோம். எங்களுக்கு இடையே பெரிய தூரமில்லை. நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்பேன். கதிரேசன் எதையோ படித்துக் கொண்டிருப்பார். ஞாயிற்றுக்கிழமை வாராந்திர சந்தை இருந்தது. எங்கள் வீட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில்தான் அந்த சந்தை இருந்தது. நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் பின்னால் ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் கதிரேசன் என் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார். கதிரேசன் சொன்னார், "நானும் வாராந்திர சந்தைக்கு தான் போகிறேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக செல்வோம்" என்று இருவரும் ஒன்றாக புறப்பட்டோம். எங்கள் கண்கள் ஒன்றை ஒன்றை சந்தித்தன. நாங்கள் மிகு அருகில் நடந்தோம். ஒருவரைப் பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள முயன்றோம். சிறிது நேரத்திலேயே நாங்கள் சண்டையை அடைந்தோம். இருவரும் காய்கறிகள் வாங்கினோம். நான் கதிரேசனிடம், "உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா? ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள்" என்று நானே கேட்டேன். கதிரேசன் மனைவி இறந்த பிறகு எல்லாம் நானே செய்ய வேண்டியதாயிருக்கிறது. இப்போது நன்றாக கற்றுக்கொண்டேன். எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் நிச்சயம் சொல்வேன் என்று கூறினார். வீடு திரும்பும் வழியில் எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் இருப்பவர் தென்பட்டார். கதிரேசன் எங்களுக்காக தலா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினார். கதிரேசன் மனதால் மிகவும் நல்ல மனிதர். இப்போது எனக்கு கதிரேசன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டே வீடு திரும்பினோம். இன்று மிகச்சிறந்த நாளாக இருந்தது. கதிரேசனுடன் நேரம் செலவிடுவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நானும் சில சமயங்களில் சமைத்து கதிரேசனுக்கு கொண்டு சென்று கொடுப்பேன். அவர் ஒருபோதும் எந்த உணவையும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. அவர் எனக்கு தேவையான பொருட்களை பார்சல் செய்து அனுப்பிக் கொண்டிருந்தார். இப்போது எங்கள் உறவு மிக சிறப்பாகிவிட்டது. எங்களுக்கிடையே ஒரு நம்பிக்கையான உறவு ஏற்பட்டிருந்தது. ஒருமுறை எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. கதிரேசன் 2, 3 முறை பால்கனிக்கு வந்து பார்த்தார். ஆனால் நான் எங்கும் தெரிவதில்லை. சிறிது நேரம் கழித்து அவரே என் அருகில் வந்தார். நான் படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அருகில் வந்து என் நெற்றியில் கை வைத்தார். மிக கடுமையான காய்ச்சல். பிறகு அவர் உடனடியாக ஒரு ஆட்டோவை அழைத்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் பரிசோதித்தார். எனக்கு ஊசி மருந்துகள் கொடுத்தார். மருத்துவமனையில் அனைத்து பில்களையும் அவரே செலுத்தினார். கதிரேசன் ஆட்டோவை மீண்டும் அழைத்து என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார். என் காய்ச்சல் மெதுவாக குறையத் தொடங்கியது. கதிரேசர் என் அருகிலே அமர்ந்திருந்தார். என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். என் மனதில் தொடர்ந்து இந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. இந்த கதிரேசன் யார்? எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லையே. என் சொந்த மகன்கள் இருந்தும் அவர்கள் என்னை இப்படி கவனித்துக் கொள்ளவில்லை. ஆனால் கதிரேசன் ஒரு நட்பின் உறவில் என்னை இவ்வளவு அழகாக கவனித்துக் கொள்கிறாரே. இதையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாகவே இருந்தது. கதிரேசன் என் மனதில் அன்பு தோன்றத் தொடங்கியது. அவர் எனக்காக இந்த இரவு முழுவதும் விழித்திருந்தார். அந்த நாள் அப்படியே கழிந்தது. காலையில் நான் தூங்கி எழுந்தபோது கதிரேசன் கட்டிலிலேயே சுவரில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரை எழுப்பினேன். எனக்கு மேலும் மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் அவரிடம், "நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் எனக்கு செய்யாததை விட நீங்கள் எனக்கு அதிகமாக செய்கிறீர்கள்" என்றேன். இப்படியே மேலும் 2, 3 நாட்கள் கடந்துவிட்டன. பிறகு ஒருமுறை நாங்கள் இருவரும் வாராந்திர சந்தைக்கு சென்றோம். மாலையில் கதிரேசன், "நாம் ஒரு சினிமா பார்க்கலாமா? இங்கு அருகில் ஒரு தியேட்டர் இருக்கிறது" என்றார். நானும் சரி என்றேன். நாங்கள் இருவரும் சினிமா பார்க்கச் சென்றோம். சினிமா மிகவும் நன்றாக இருந்தது. அதில் சில காதல் காட்சிகள் இருந்தன. அவற்றை பார்த்து என் மனதில் கதிரேசன் மீது காதல் மேலும் ஆழமாகிவிட்டது. கதிரேசனும் என்னை கண்ணியமாக பார்த்துக் கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே ஒருவரில் ஒருவர் மூழ்கிவிட்டோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து பாப்காரன் சாப்பிட்டுக் கொண்டே முழு சினிமாவையும் பார்த்தோம். அப்போது மாலை சுமார் 6 மணி ஆகியிருந்தது. பிறகு நாங்கள் இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம். அங்கு மிகவும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். இரவு சுமார் 9 மணி ஆகியிருக்கும். கதிரேசன் என்னை மாடி வரை வந்து வழி அனுப்பி வைத்தார். நானும் கட்டிலில் அமர்ந்தேன். ஏனெனில் சற்று சோர்வாக இருந்தேன். "நானும் உட்காருங்கள், நான் டீ போடுகிறேன்" என்றேன். கதிரேசனும் அந்த கட்டிலில் அமர்ந்தார். நான் 2 கப் டீ தயாரித்தேன். நாங்கள் இருவரும் டீ குடித்தோம். நாங்கள் இருவரும் டீ குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். என் கை மேஜையின் மேலே இருந்தது. கதிரேசன் பேசிக் கொண்டிருக்கும் போதே மெதுவாக என் கையின் மேல் தன் கையை வைத்து, "கனி, உன்னுடன் ஒன்று பேச வேண்டும்" என்றார். நானும் சொல்லுங்கள் என்றேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். அவர், "உனக்கு யாருமில்லை. எனக்கும் சொந்தம் என்று சொல்ல எனக்கும் யாருமில்லை. நாம் இருவரும் சேர்ந்திருந்தால் திருமணம் செய்து உண்டால்." இவ்வளவு சொல்லி கதிரேசன் அப்படியே அமைதியானார். நானும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன்.
ஏனென்றால் எனக்கும் கதிரேசனை மிகவும் பிடித்துப் போயிருந்தது. நானும் எழுந்தேன். கதிரேசனும் அவர் எழுந்தார். நான் அவரை என் கைகளால் கட்டிக்கொண்டேன். என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் என் சொந்த மகன்கள் கூட என்னைப் பற்றி இவ்வளவு கவலைப்படவில்லை. என் முதுமையில் எனக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. அந்த ஆதரவை கதிரேசன் எனக்கு தினமும் இரவில் சந்தோஷமாக கொடுத்தார். கதிரேசன் என் கண்ணீரை துடைத்தார். நாங்கள் இருவரும் ஒருவரின் ஒருவர் அன்பில் உருகினோம். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கரங்களில் மூழ்கிடும். எங்கள் இருவருக்குடையமான அன்பு தினமும் பெருக்கி ஓடியது. நாங்கள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழ ஆரம்பித்து கோர்ட்டு சென்று திருமணம் செய்து கொண்டோம். இப்போது நான் கதிரேசனுக்கு தினமும் நல்ல நல்ல உணவுகளை சமைத்து போடுகிறேன். அவர் என்னைப் பற்றி மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்கிறார். இப்போது நாங்கள் இருவரும் சேர்ந்து வாராந்திர சந்தைக்கு செல்கிறோம். காலையில் செய்தித்தாள் படிக்கிறோம். டிவி பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம். இப்போது எங்களுக்கு யாரைப் பற்றியும் கவலை இல்லை. சமூகம் என்ன சொல்கிறது என்பதைப் பற்றி எங்களுக்கு ஒரு துளி கூட கவலை இல்லை. நாங்கள் தினமும் திருப்தியாகவும், சந்தோஷமாகவும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் பார்.